ஐஏஎஸ் எக்ஸாம் 3 டைம் எழுதின ஒரு வாலிப தம்பி. 3வது டைம் எழுதும்போது என்கிட்ட வந்து இதே மாதிரி 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 days ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு, பாஸ்டர் நான் சென்னைக்கு கிளம்புறேன், சென்னையில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன், இது 3வது டைம் நான் எழுதுறேன். ஆனால் இந்த 21 நாள் நீங்கள் இங்கே உபவாச ஜெபம் நடத்தும் போது நானும் அங்கே என்னுடைய ரூமில் காலையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் மத்தியானம் வரைக்குமாவது நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன்னு இங்கே இருந்து பொருத்தனை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 21 டேஸும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் எதுவும் சாப்பிடாம 21 நாள் அந்த பிள்ளை இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக படிக்கிறான். பயங்கரமாக படிக்கிறான். அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிடுவான். ஆனால் 3rd டைம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப வெற்றியோட காத்திருந்தான். அவனுக்கு 3rd டைம் என்ன வந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப எனக்கு அவ்வளோ வருத்தம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவன் எப்படி எழும்ப போறான், இவன் எப்படி நிக்க போறான்? அவனுடைய கனவு முழுக்க ஐஏஎஸ். அவனுடைய வால்பேப்பர், அவனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் ஐஏஎஸ். அவன் பண்ற ட்ரெஸ் எல்லாம் ஐஏஎஸ் மாதிரி, எல்லாமே அவனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஐஏஎஸ். அவன் ஏதாவது வீடியோ பார்த்தானா கூட ஐஏஎஸ் வீடியோ அப்படிதான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு தரிசனம் உள்ளவன். ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 2 டைம் ஃபெயிலியர் ஆயிட்டான் விடல, 3வது டைம் அவன் எழுதினான், ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், அவனை படிக்க வைக்கவே முடியாது. என் கண்ணுக்கு நேருக்கு பார்த்தவன் ஐஏஎஸ்னுடைய மொத்த தரிசனத்தையும் சட்டையை கழட்டி போடுறது மாதிரி மொத்தத்தையும் கழட்டி அப்படியே பேகை க்ளோஸ் பண்ணி மூலையில் போட்டான். அவங்க அப்பா சாதாரணமான ஒரு வெல்டர். அவர் வந்து இந்த ட்ரெஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறவர் தான் அவருடைய வேலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதின ஒரு வாலிப பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து வெல்டிங் மிஷினை தூக்கிட்டு வெல்டிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். நிறைய இடத்துல அவன் மேலே நின்றுட்டு சீட்டில் ஸ்க்ரூ அடிக்கும்போது அவ்வளோ வருத்தமாக இருக்கும், வெளியே சொல்லவே முடியாது. ஆனால் அவன் ஸ்க்ரூ அடிப்பான். ஆனால் 3 வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி ஃபெயிலியர் ஆகி வந்து நிற்கிறான். அவன் கற்பனை முழுக்க ஐஏஎஸ், ஆனால் அவன் அடிக்கிறது ஸ்க்ரூ அடிச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்து ஒரு நாள் சொன்னேன், டேய் நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. நீ பாரு, அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி நீ சோர்ந்து போகாம வீட்டுல படுத்து கிடக்க கூடாது. எங்க அப்பா இவ்வளவு லட்சம் ரூபாய் எனக்காக செலவு பண்ணி நஷ்டப்பட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒத்துழைப்பாவது இருக்கணும்னு நினைச்சிட்டு மறுபடியும் நீ வேலைக்கு வந்திருக்கல, கர்த்தர் பாக்குறாரு, நீ ஸ்ட்ராங் ஆகு, நீ பலப்படு, நீ ஓடு, நீ செய் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அப்படியே சொல்ல அதே அவருடைய தகப்பனாருடைய தொழிலை இன்னும் வளர்த்துறது எப்படின்னு முடிவெடுத்தான். பிளான் பண்ணான், திட்டம் போட்டான். அந்த பிசினஸுக்கு நேரா தன்னுடைய மைண்டை செலுத்த ஆரம்பிச்சான். நிறைய டிசைன் பண்ண ஆரம்பிச்சான். பெரிய குடோனை செய்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில 1 இயருக்கு 5 crores டர்ன் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியுடைய முதலாளியா ஆண்டவர் அவனை உட்கார வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி, முழு வெள்ளத்தோட மேல தட்டி, உன் நினைவை காட்டிலும் அவர் நினைவு பெரியது. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டம் பெரியது. சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை.